අපි අද දවසේ සහතිකපත් ප්‍රධානයට යොමු වෙන ප්‍රථමයෙන් සූදානම් වෙන අපිත් එක්ක සම්බන්ධ වෙන අපේ ආරාධිත අමුත්තන්ව වේදිකාවට කැඳවලා ඔවුන්ට හිමි අපේ ගෞරවය ලබා දෙන්න. ඉන් අනතුරුව ඔවුන්ගේ සුරතියෙන් අපි සූදානම් අද දවසේ අපේ නව සමාජිකාවන් හට සහතිකපත් ප්‍රදානය කරන්න. ඒ අතරවාරයේදී අද විශේෂ වැඩ කටයුත්තක් තිබෙනවා අපිට. ඒ විශේෂ රෝදපුටු පරිත්‍යාගයක්. ඉතින් මීට පෙර ආතුවත් අපි අපේ වැඩසටහන් තුළදී අපේ උදව් අවසි ඒ සියලු දෙනාට එක්කාසු කරගෙන බොහෝ දෙනෙක් සමහර අවස්ථාවන් වලදී අපි පාසල් දරුවන් එකතු කරගෙන ඒත් එකම තවත් සමහර අවස්ථාවන් වලදී මේ වගේ විශේෂ අවශ්‍යතා සහිත පුද්ගලයන්ට අපේ උදව් උපකාර අපි ලබා දුන්නා. ඉතින් මේ වගේ අදත් විශේෂ රෝදපුටු පරිත්‍යාගයක් අපි සිදු කරන්නත් සූදානම්ින් ඉන්නවා. Sir Nandri. Now, today we have planned some wheelchairs to be distributed, and for schools and for mosque already we gave, and we have around 2,500 applications. Within 6 months we received, they have seen our projects and they have applied. So Mr. Dr. Anif, he knows. So far, sir, we have 2,500 applications. So one by one, we are researching and giving each and every week whatever we can do. எங்களால் செய்ய முடியுமான உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அதேபோல் இதுபோல் ஒன்று கூடல் இருக்கின்ற பொழுது இங்கே சேர்கின்றவர்கள் எங்களுக்கு சில உதவி தொகைகளை தருவார்கள், தராதவர்கள் நிறைய இருப்பார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. இதுக்கெல்லாம் ஒரு உதவி திட்டங்களாக ஒரு கல்விக்கோ அல்லது கஷ்டப்படுகின்றவர்களுக்கோ எந்த தேவையை தேடி, அதாவது வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் செய்து வருகின்றோம். அதேபோல் இலங்கையிலே வடகிழக்கில் மாத்திரம் 1,00,000க்கும் மேற்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள். War widows, there are around more than 70,000-90,000 war widows, and the other widows are totally in northeast. There are more than 1,100,000 widows in Sri Lanka. அதேபோல் நாங்கள் அந்த திட்டங்களையும் கடந்த மாதம் 23ஆம் தேதி இன்டர்நேஷனல் விடோஸ் டே, அதற்காக நாங்கள் யுஎஸ்ஏயிலிருந்து டாக்டர் மதுபுருஷான் அவர்கள் மற்றும் பலரும் இணைந்த ஒரு பெரிய நிகழ்வை நடத்தினோம். இதுபோன்று எல்லா விதமாக கஷ்டப்படுகின்றவர்களையும் நாங்கள் தேடி தேடி செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். ஆனால் எங்களிடம் பணம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஓடுகின்ற பொழுது உங்களை தேடி உதவி செய்ய உங்கள் பின்னால் ஓடுவதற்கு வருவார்கள். சரிதானா? உங்கள் கையில் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஓடுவதற்கு தயாரா? பின்னால் உங்களுக்கு பின்னால் ஓடுவதற்கு 100 பேர் வருவார்கள். அதற்கு நீங்கள் தயாராகினால் நிச்சயமாக உங்கள் சேவைகள் நிச்சயமாக நீங்கள் செய்ய அந்த துணிச்சலே போதும். அது தருகின்ற மேல் ஒருவன் இருக்கின்றார். அது எங்கோ தேடி தேடி வரும். அந்த வகையிலே இங்கே வருகை தந்த அனைவர் சார்பிலும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்று அதாவது கல்வித்துறை சார்ந்தவர்கள், நீதித்துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். எங்கள் மேடைக்கு எங்கள் ஜட்ஜ் நீதிபதி கணேசராஜா அவர்களை வாருங்கள், வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் மேடையில். அதே போன்று இங்கே யூகேயில் இருந்து வருகை தந்திருக்கும் இந்த சமூக சேவையோடு இருக்கின்ற தம்பதிகள் சார்பிலே ஒரு நல்ல உணர்வு கொண்ட இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். Please come forward. Please come to the stage, Mr. Sundarlingam Sudhagar, UK, and Nirubana Sudhagar. Please be on the stage. Please come to the stage. நீதித்துறை சார்ந்தவர்கள், அது வெளிநாட்டிலே பல எத்தனையோ உயர்வுகள் கண்டவர்கள் இங்கே மேடையில். அதேபோல் இலங்கையிலும் வியாபாரத்துறையிலும் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம் எங்கள் MHA எங்கள் ரஸாக் ஹாஜியார் அவர்கள். மேடைக்கு வாருங்கள் ஹாஜியார். எனவே வியாபாரத்துறை சார்ந்தவர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அதே போன்று வியாபாரமாக இருக்கலாம், எந்த சமூக சேவையாக இருக்கலாம், அன்று முதல் இன்று வரை ஜே ஃபவுண்டேஷன் என்று
பலரும் அன்று முதல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எங்கள் நிறுவனம் இங்கே ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவர் எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக சேவை செய்து வருகின்றவர். எனவே அன்போடு எங்கள் டாக்டர் IYM அனீஃப் ஹாஜியார் அவர்களையும் மொழிக்கு அழைக்கின்றோம். அதே போன்று கல்வித்துறை சார்ந்தவர்களிலே இன்று ராயல் கல்லூரியின் அதிபர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். So we have today the former Royal College principal, Mr. B.A. Abhiratna. Sir, please be on the stage. எனவே கல்வித்துறை சார்ந்தவர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்கள் நீதித்துறை சார்பில் இன்று இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் வளர்வதற்கு பல முயற்சிகளை செய்து வருகின்ற டாக்டர் எங்கள் DV சங்கர் அவர்களை அழைக்கின்றோம். அவர் சீஃப் லீகல் அட்வைசர் அண்ட் தி டைரக்டர். அதே போன்று இங்கே வருகை தந்திருப்பவர்கள் எங்கள் டெபியூட்டி சேர்மன் மௌரூஃப் இருக்கின்றார். அதே போல் எங்கள் சேர்மன் இருக்கின்றார். எங்கள் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம பலரும் இங்கே இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அனைவரையும் இந்த வேளையில் நாங்கள் நன்றி கூர்ந்து, இது உங்கள் நிகழ்வு, எங்கள் நிகழ்வு. எனவே இவர்களை நாங்கள் இங்கே வரவேற்று எங்கள் நிகழ்வுகளையும் நாங்கள் எடுத்துச் செல்வோம். எனவே
எங்கள் ரின்சான் ஹாஜி அவர்கள், அவரும் கடந்த நிகழ்வில் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களுக்கு எங்களுக்கு நிச்சயமாக இனிமேல் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களோடு இணைந்த எங்கள் ரின்சான் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஹாஜி, உங்களையும் இந்த வழியில் வரவேற்கின்றோம். அடுத்து எங்கள் டிவி சங்கர் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்.